Hello students, I am Deenabandhan from IIT Madras. இப்போ நம்ம JEE crash course பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து calculusங்கிற மெயின் டாபிக் என்னென்னலாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ் பார்த்தோம், அடுத்து டிஃபரன்ஷியபிலிட்டி. அதாவது லிமிட்ஸ்ங்கிறது டிஃபரன்ஷியேஷனோட ஸ்டார்டிங் தான். அடுத்து டிஃபரன்ஷியேஷன் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் இப்படி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பார்த்தோம். அடுத்து மேக்ஸிமா மினிமா மோனோடானிசிட்டி அதெல்லாம் பார்த்தோம். தட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். அடுத்து இன்டெகிரல் கால்குலஸ் பார்த்தோம். இன்டெகிரல் கால்குலஸ் வந்து ஆன்டி டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் இல்லாமல் ஜஸ்ட் எந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இதுக்கிற இந்த நமக்கு தெரிஞ்சிருக்க ஃபங்க்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இன்டெகிரல் கால்குலஸ். அதோட ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த ஏரியா ஆஃப் த கர்வ். இது முடிச்ச பிறகு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, solving differential equations. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதோட நெசசிட்டி என்னன்னா, இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அதை பற்றி பார்ப்போம். Why do we need differential equations? எந்த ஒரு பிசிக்கல் ஃபினாமினோ இல்லை ஏதோ இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபிசிக்ஸில் அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சொல்கிறேன், அதாவது எந்த ஒரு பிசிக்கல் ஃபினாமினையும் ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஆஃப் த ஃபார்ம் லைக் d²y/dx² ஈக்குவல் டு -y. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஒரு டெரிவேட்டிவ் டேர்மும் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனும் இருந்துச்சுன்னா அது பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்றது, இது டேரக்டா ட்ரீடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. லெட்ஸ் சே dy/dx + x² = y²x. இதுவும் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். அதாவது டெரிவேட்டிவ் டேர்ம் இருக்கணும், அது போக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். இது பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ஏன் நம்ம இன்டெகிரல் கால்குலஸ்க்கு அடுத்து பார்த்தோம்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த சாப்டர் ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா சால்விங் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? சால்விங் இட் பிகாஸ் இந்த சாப்டர் எல்லாம் கவனிச்சுக்கணும். பிகாஸ் என்டையர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலையும் சில பார்ட்ஸ்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி நமக்கு கான்செப்ட்ஸ் வரும். ஸோ லிசன் ப்ராப்பர்லி, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஜஸ்ட் பேசிக் டெஃபினிஷன், கிவன் ஃபங்க்ஷன் இப்படி dy/d இதான் சிம்பிளஸ்ட். இது வந்து இப்படிதான் எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளஸ்டா dy/dx = சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x ஆர் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் y. g of x மட்டும் இருக்கக்கூடாது, சம் g of x, y ஒயோடையும் சேர்த்து இருக்க மாதிரி இருக்கலாம். அது போக ஆர்டர் டிகிரி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா ஜஸ்ட் லெட் மீ அட்வைஸ். ஆர்டர்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், dy/dx வந்து இருக்கு, d²y/dx². அதாவது dy/dx ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிறது. அடுத்து d³ இருக்கா, இதெல்லாம் தான் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதுல இருக்க மேக்ஸிமம் பவர் பாருங்க. இது 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்குது, இது 3 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஈக்குவேஷன்ல அதிக தடவை பண்றது, இப்ப d²y/dx² இருக்கு, dy/dx இருக்குன்னா d²y/dx² தான் பார்க்கணும். ஏன்னா அதான் நிறைய தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வருது. ஸோ இது அந்த ஈக்குவேஷனோட ஆர்டர் 2ஆ இருக்கும். d3y/dx³ இருந்துச்சுன்னா அதோட ஆர்டர் 3ஆ இருக்கும். எக்ஸாம்பிள் இஸ் d²y/dx² + 2x dy/dx = y ன்னு வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா y இருக்கு, dy/dx இருக்கு, d²y/dx² இருக்கு. இதான மேக்ஸிமம். ஸோ இதோட ஆர்டர் 2. ஓகேவா? இதான் ஆர்டர். டிகிரினா இந்த ஆர்டர் கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஆர்டர் கண்டுபிடிச்ச டேர்மோட பவர் என்னன்னு பாருங்க. இப்போ d²y/dx² பவர் 1. இந்த டிகிரி கண்டுபிடிக்கிறது ஹைலி யூஸ்ஃபுல். டிகிரி வந்து ஈக்குவேஷனுக்கு மட்டும் இல்லை, we will find for polynomial also. அந்த பாலினாமியல் வச்சு தான் ஹோமோஜீனியஸ் ஒரு ஜஸ்ட் ஆஃப் சொன்னேன். நவ் இப்போ இதோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 1. ஆர்டர் டிகிரி பற்றி அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சேம் திங். இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது எப்படின்னா அதை பற்றி சொல்லுங்க. Formation of differential equation. It is also highly repeated question. Formation of differential equation.
ஓகேவா? அதாவது ஒரு கண்டிஷன் குடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன நீங்க வந்து ஒரு ஈக்குவேஷனா மாத்துறது. லெட்ஸ் சே ஸ்லோப் குடுத்துட்டாங்கன்னா நமக்கு தெரியும். ஸ்லோப் இஸ் நத்திங் பட் dy பை dx. ஃபங்ஷன் ஆஃப் yன்னு குடுத்துட்டாங்கன்னா இட்ஸ் y. ஸ்லோப் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் குடுத்துட்டாங்கன்னா இட்ஸ் y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. கண்டிஷன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா மாத்தி தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவேஷனா மாத்தின பிறகு you have to differentiate. எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்றது? நம்ம ஒரு ஃபங்ஷன் குடுத்தீங்கன்னா நீங்க எத்தனை தடவை வேணா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப் டு இட் பிகம்ஸ் 0. எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா தட் நம்பர் ஹாஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட். எத்தனை நம்பர் இல்லாட்டி இதோட பேர் என்ன சொன்னேன்? ஆர்டர். கரெக்ட். எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? ஆர்டர் வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்ப இந்த கண்டிஷன் குடுக்கும்போது நம்ம டைரக்ட்டா இப்படின்னு அஸ்யூம் பண்ண முடியாது. வி நீட் சம் வேரியபிள்ஸ். லைக் ஒரு சர்க்கிள் வரைய சொன்னாங்கன்னா, அந்த சர்க்கிளுக்கு 2 வேரியபிள் இருக்கா? ஒண்ணு சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சென்டர் ஆஃப் தி சர்க்கிளோட ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் குடுத்தாங்கன்னா, ஒரு வேரியபிள். அப்புறம் ரேடியஸ். இப்படி இருக்கும்போது எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பிகாஸ் ஃபைனல் ஈக்குவேஷன்ல எந்த வேரியபிளும் ஐ மீன் வேரியபிள்னு சொல்லும்போது எக்ஸ், ஒய் சொல்லல. எக்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். இது போக சில வேரியபிள்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த வேரியபிள்ஸ் தான் நான் இங்க மீன் பண்றேன். ஃபைனல் ஈக்குவேஷன்ல should be only a function of x, y. அப்புறம் dy by dx, d square y by dx, ஸ்கொயர் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒரு அடிஷனல் வேரியபிளா இருக்கவே கூடாது. தட்ஸ் வாட் ஐ மீன். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன். equation of a line, I mean differential equation of a line passing through origin. Passing through origin என்ன இருக்கும்? Basic y equal to mx plus c. So passing through origin y equal to mx. இதான கண்டிஷன். இப்போ எத்தனை வேரியபிள் இருக்கு? m. mங்கிறது ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாத வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் இருக்கு. எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்? ஒரே ஒரு தடவை. ஸோ டிஃபரன்ஷியேட் வில் கெட் dy by dx equal to m. ஸோ m இருக்கு. அதாவது நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். கரெக்ட் தான். பட் ஃபைனல் ஈக்குவேஷன் இட் வில் பி y. m க்கு பதிலா y by x ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? விச் மீன்ஸ் தட் y by x. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் இங்க எழுதுறேன் பாருங்க. dy by dx equal to y by x. இப்படித்தான் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஜஸ்ட் எப்பயாச்சும் அதிக தடவை கேட்குற கொஸ்டின்ஸ். நான் இப்ப ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, அதுல வெரிஃபை பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கல. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்ன, அது எப்படி நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல இந்த எப்படி சப்ஸ்டிட் சொல்யூஷன் நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு செக் பண்றோம். போக போக எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஸோ நான் லெட்ஸ் ஸ்டார்ட். இப்ப இதுக்கு இதோட இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை சால்வ் பண்ணா இது கிடைக்கும்னு சொல்றாங்க. இது நம்ம ஆக்சுவலா சால்வ் பண்ண முடியும். பட் லெட்ஸ் ஜஸ்ட் செக் வெதர் அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு. நம்ம டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் அதான கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கணும். dy by dx is dy by dx of a cos sin x, which is minus a sin x plus b cos x. கரெக்டா? சூப்பர். now மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get minus a cos x minus b sin x. now LHS என்ன சொல்லியிருக்காங்க? d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் plus y. கரெக்டா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா you will get d square y by dx square plus y, which will be equal to minus a cos x plus a cos x 0 ஆயிரும், plus b sin x minus b sin x once again 0 ஆயிரும். So 0. LHS equal to RH is hence cool. So இப்போ புரியுதா? ஒரு ஈக்குவேஷன் y equal to a cos x plus b sin x இது வந்து ஒரு கர்வ் தான். இந்த கர்வை ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா எப்படி எழுதலாம்னா ஒரு டெரிவேட்டிவ் டேர்ம் பிளஸ் அந்த ஃபங்க்ஷன். அந்த எத்தனை டெரிவேட்டிவ் டேர்ம் இந்த இப்போ இதோட ஆர்டர் வந்து 2ன்னு நமக்கு தெரியுது. வேறபடி எப்படி சொல்லலாம்னா இதுல எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க. காஸ் எக்ஸ் பக்கத்துல ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட், சைன் எக்ஸ் பக்கத்துல பின்னு ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ 2 கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஆர்டர் 2ஆ இருக்கா? டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ். ஸோ இப்படிதான் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது வரும். ஸோ தட்ஸ் ஆல். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு முன்னாடி ஐ சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஃப் ஆஃப்
எக்ஸ் டிஎக்ஸ் சும்மா உள்ள இருக்க வேரியபிளை மட்டும் மாத்தி ஐ கேன் ரைட் இட் அஸ் எஃப் ஆஃப் டி இன்டூ டிடி. ஓகேவா? ஸோ லைக் இதோட அர்த்தம் என்னன்னா, லெட்ஸ் சே dy பை dx ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா dy பை ஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ்ன்னு எழுதிட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் இது ஜி ஆஃப் ஒய்யா கூட இருக்கலாம் இன்டூ டிஒய் இன்டூ டிஎக்ஸ். அது வந்து அந்த இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்கிறத ஒய்யை வந்து ஒய் சைடு மட்டும் கொண்டு போயிட்டு எக்ஸை எக்ஸ் சைடு கொண்டு போயிட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். பிகாஸ் இது ப்ராப்ளம் கிடையாது. நான் இப்படி பண்ணலாமா? டிஒய் ஈக்குவல் டு ஒய் டிஎக்ஸ் ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பிளஸ் சி பண்ணலாமா? ராங். ஒரு ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள், எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள். ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிள் பொறுத்து இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டன்ட்டை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும், இல்லாட்டி அதே வேரியபிளை வச்சு தான் இன்டகிரேட் பண்ணணும். வேற ஒண்ணு வச்சு பண்ணக்கூடாது. இப்போ நான் இதை அடிக்கடி இது ஸ்டார்டிங்ல கமிட் பண்ற மிஸ்டேக். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ஒய்ன்னு சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எல்லா ஒய்யும் ஒரு டேர்ம் எடுத்துக்கோங்க, அடுத்து எல்லா எக்ஸையும் இன்னொரு டேர்ம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதான் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் மெத்தடு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னா டிஒய் ஃபங்க்ஷனை கொடுத்துருவாங்க. லெட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை சைன் ஒய் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப்னே வேணாம், லாக் எக்ஸ். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் இப்போ நான் ஒய் டிஒய்ங்கிறதா இன்டகிரேட்டிங் வேரியபிள். டிஒய்ங்கிற வித்தை பொறுத்து தான் அந்த ஃபங்க்ஷனை நான் இன்டகிரேட் பண்ணுவேன். அப்படின்னா ஒய்ல இருக்க டேர்ம்ஸ் ஃபுல்லாத்தையும் டிஒய் பக்கம் எடுத்து வருவோம். which will give you sin y divided by y dy equal to x square by log x dx. இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணலாமா? சிம்பிளா. ஸோ அஃப்கோர்ஸ் இதை எல்ஹெச்எஸ் எனக்கு இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஆர்ஹெச்எஸ் வந்து லாக் எக்ஸ் டீம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ கேன் இன்டகிரேட். பட் இதோட மெயின் ஐடியா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ல இருந்துச்சுன்னா அதை ஒய் தனியா பிரிச்சு எக்ஸ் தனியா பிரிச்சு ஒய் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போறது. ஒரு நிறைய கேஸ்ல இது பண்ண முடியாம போகும். இப்போதைக்கு பண்ண முடியாத கேஸ்ல இதை அப்ளை பண்ணணும். ஓகேவா? now let's go. our question secant square x tan y dx plus secant square y tan x dy. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி dx dy டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் வேரியபிளான்னு பாருங்க. ஸ்பெஷல் வேரியபிள் பத்தி அடுத்த ஸ்லைட்லயே பார்ப்போம். இப்போதைக்கு ஒருவேளை ஸ்பெஷல் வேரியபிள் இல்லைன்னா கன்வெர்ட் தட் இன்டு either dx by dy or dy by dx. இது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி. கன்வெர்ட் திஸ் இன்டு either dy by dx or dx by dy. பிகாஸ் சொன்னா வேரியபிள் செப்பரபிளுக்கு முதல் ஸ்டெப்பே இதுதான். இது வேரியபிள் செப்பரபிளுக்கு மட்டும் இல்லை, அடுத்து நம்ம பார்க்க போற 2 அதர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஸ்டெப்ஸ் டு எவாலுவேட் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் இதுதான் மெயின் கோர்ஸ். ஸ்பெஷல் வேரியபிள் இல்லாம வேற எது இருந்தாலும் கண்ணை முடித்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூ வில் கெட் அன் ஐடியா என்ன மெத்தட் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அரேஞ்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan y dx ஆர்ஹெச்எஸ் எடுத்து போனோம்னா யூ வில் கெட் சீக்கன் ஸ்கொயர் y tan x dy equal to minus secant square x tan y dx. ஸோ dy by dx தான். dx by dy வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். அது எப்போ அப்ளை பண்ணணும்னு போக போக தெரியும். இப்போதைக்கு dy by dx அப்ளை பண்ணணும். you will get dy by dx as minus secant square x by tan x into my tan y divided by secant square. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஒய் ஃபுல்லாத்தையும் ஒரு டேர்மும் எக்ஸ் ஃபுல்லாத்தையும் ஒரு டேர்மும் கொண்டு போய்க்கலாமா? கொண்டு போனீங்கன்னா will get secant dy divided by tan y equal to minus secant square x dx by tan x. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ சொல்லலாம் ஏன் சார் tan x sin x by cos x secant square x cos square 1 by cos square x போடலாம்னு. சி
இன்டெகிரேஷன்ல நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா வர ஃபங்க்ஷன் நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா இட்ஸ் யூ ஆர் சோ மச் லக்கி. ஏன்னா அதுதான் பேஸ் ரூட் ஃபார் சப்ஸ்டியூஷன். இப்போ பாருங்க, tan y டினாமினேட்டர்ல இருக்கு, நியூமரேட்டர்ல சீக்கன் ஸ்கொயர் y இருக்கு. அதே மாதிரி தான் எக்ஸ்லயும், which means that you can simply integrate. Assume tan y equal to t, you will get integral dt by t, which is equal to minus tan x z ன்னு assume பண்ணீங்கன்னா you will get dz by z, because tan x differentiate பண்ணா secant square y, which means that ln of t, which is tan y, to ln of minus மறந்துடக்கூடாது, ln of tan x plus c, which implies that இது பக்கம் வந்துச்சுன்னா ln a plus ln b, which is ln ab. Tan x tan y is as constant. That's all. ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒரு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மூலயமா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள். எக்ஸ்ல இருக்க எக்ஸ் ஃபங்க்ஷன்ல இருக்க வேரியபிள்ஸ் ஃபுல்லாத்தையும் ஒரு பக்கமும், ஒய்ல இருக்க வேரியபிள்ஸ் ஃபுல்லாத்தையும் ஒரு பக்கமும் எடுத்து போய் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸ் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், இதுக்கு பேர் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். எக்ஸ் டிஒய் பிளஸ் ஒய் டிஎக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் நத்திங் பட் டி ஆஃப் எக்ஸ் ஒய்வா, யூவின் மெத்தட் பேசிக்கலி, யூ வி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். சரி, இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் சே இப்போ நான் இப்படி சொல்றேன், எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் டிஒய் பிளஸ் ஒய் டிஎக்ஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியலோட மெயின் அப்ளிகேஷன் என்னன்னா சால்விங் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை சப்ஸ்டியூஷன். இப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணா யூ வில் கெட் டி. இங்கேயும் பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லா எக்ஸையும் ஒய்யையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ற நியூ வேரியபிளுக்கு மாற்றணும். ஆல்சோ டி ஆஃப் சம்திங் இருக்கா, இதையும் நீங்க டி ஆஃப் யுவர் நியூ வேரியபிளுக்கு மாற்றணும். ஓகேவா? தீஸ் டூ திங்ஸ், இந்த செகண்ட் மெத்தடா செகண்ட் திங்க நிறைய பேர் மறந்துடுவாங்க. இப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா திஸ் திங் இஸ் டிடி. ஸோ டி டிடி ஈக்குவல் டு சி, சிம்பிள் இன்டெகிரல். ஆஃப்கோர்ஸ் டிடின்னு வராது, dt by dx or whatever ன்னு வரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you get t square by 2 equal to c. புரியுதா? ஸோ x square y square equal to c. புரியுதா ஏன் இது இவ்வளோ சிம்பிள்? we are doing nothing, just integrating over two sides, but substitution. இந்த சப்ஸ்டியூஷன் பண்றதுக்கான மெயின் ரீசன், இந்த x dy plus y dx வந்து நீங்க d of x y ன்னு எழுதிக்கலாம். இது வந்து சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபார்முலா தான் இருக்கு. ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு லேர்ன் திஸ். x dy plus y dx வந்து d of x y பேசிக் ப்ராடக்ட் ஃபோர். அப்புறம் this d of x by y, u by v மெத்தட், v u dash by minus u v dash divided by y square. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி டேர்ம் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு யூ கேன் சப்ஸ்டியூட் திஸ். இது போக எக்ஸ் பை ஒய்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேர்ம், ஹோமோஜி, பட் அதை பற்றி அப்புறமா பேசுவோம். இப்போதைக்கு டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஒன்று வந்துச்சுன்னா யூ கேன் சப்ஸ்டியூட் டைரக்ட்லி லைக் திஸ். அடுத்து x dx plus y dy, this simple, this simply d of x square plus y square. அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரூட் ஆஃப் சம் a square by minus x square அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்ஸ் அகைன் இன்டகிரேஷன்ல பண்ற சப்ஸ்டியூஷன் தான் இங்கேயும் பண்ணணும். a square minus some x squareன்னு வந்திருக்கு, என்ன ப்ராப்பர்ட்டி? 1 minus sin square theta cos square theta வா? ஸோ x equal to sorry x equal to a cos theta or a sin theta ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒருவேளை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும்? 1 plus tan square theta, a tan theta ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இருந்துச்சுன்னா x equal to a secant theta ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த சப்ஸ்டியூஷன் திங்ஸ் தட் யூ நீட் டு டேக் கேர். இது பேர் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்ஸ். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்ஸ் வரும், பட் யூ நீட் டு ஹேவ் தட் மைண்ட் ஆஃப் ஃபைண்டிங் இட். இந்த மாதிரி x dy plus y dxலாம் லைக் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்டட். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு லேர்ன் திஸ். நவ் எப்படி
சொன்னா ஒரு வேர்டிங் ஒரு கண்டிஷனை how can it transform into a differential equation and then solve it. நல்லா கவனிங்க. at any point x, y of the curve ஒரு curve இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த curveோட ஈக்குவேஷன் வந்து y equal to f of x of course because x, y தானே இந்த curve. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் x, y, the slope of the tangent what is it? dy by dx. slope of a tangent நாலே just you can write it as dy by dx. இது என்னன்னு சொல்லிருக்காங்க, which will be equal to twice the slope of the m this point p to this random point, let's say a ன்னு வச்சுக்கோங்க. so mpa. now mpa என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? m இது வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஸ்லோப். ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்க நடுவில் இருக்க ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? y2 minus y1 divided by x2 minus x1, which means that y minus of minus 3 is plus 3 divided by x minus of minus 4 is plus 4. so that's why mpa வந்து இது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்லோப் வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல அதோட டேஞ்சன்டோட ஸ்லோப் எடுத்தீங்கன்னா it will be twice that of இந்த -3, -4, -3 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. -4, -3 இந்த லைன் இந்த பாயிண்ட்ல இருந்து இருக்க ஸ்லோப் வந்து டேஞ்சன்ட் ஸ்லோப்போட ட்வைஸ் டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத மேத்தமேட்டிக்கலா எழுதணும்னா dy by dx will be 2 times y plus 3 divided by x plus 4. wow, once again வேரியபிள் செப்பரபிள் x y ரெண்டும் மிங்கிள் ஆகாம, அதாவது இந்த y plus 3 இருக்கா, ஒருவேளை எனக்கு y plus 2x ஒரே நியூமரேட்டர்லயே y இருக்கு x இருக்கு, பட் இங்க பாத்தீங்கன்னா கிளியரா ரெண்டும் பிரிஞ்சிருக்கு. which means it perfect example for variable separable. இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா will get dx by x plus 4 equal to, I mean, yeah, 2 into dx by x by 4 because that's a 2, right? equal to dy divided by y plus 3. now you can integrate it out. you will get 2 ln mod of x plus 4 equal to ln of y plus 3. so இதை வந்து இங்க மேல பவர் கொண்டு போய்க்கலாம். அடுத்த ரெண்டு பக்கமும் x plus c இந்த மறந்து இருந்தீங்களா plus c. so x plus 4 the whole square ln equal to ln of y plus 3 plus c. exponential எடுத்தீங்கன்னா will get x plus 4 the whole square equal to plus c இருக்கா, இது வந்து மல்டிப்ளிகேஷன் I mean e power a plus b வந்து e power a plus c into e power b, right? நான் என்ன சொல்றேன்னா ln a plus ln b இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு e power எடுத்தீங்கன்னா you will get ln a plus c இருக்குன்னு வச்சுக்கோங்க. you will get some e power c into a, right? e power ln a sir. so plusல இருந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு மாறிது. so some இன்னொரு கான்ஸ்டன்ட் y dash into y plus. இதான் இதோட சொல்யூஷன். ஓகேவா? இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணலையே சொல்லக்கூடாது. அந்த ஆட் பண்ண கான்ஸ்டன்ட் தான் ப்ராடக்டா மாறிடுது எக்ஸ்போனென்ஷியல் பண்ணும்போது. ஸோ இங்க இன்னொரு சொல்லிட்டாங்க, திஸ் curve passes through the point -2, 1, which means that அந்த இந்த ஈக்குவேஷன்ல அது சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும், ஒரு ஃபைனைட் ஆன்சர் கிடைக்கும். if you substitute you will get -2 plus 4 the whole square which is 4 equal to c dash into 4. so c dash is 1. wow. so final equation is x plus 4 the whole square equal to y plus 3. ஓகேவா? ஸோ this is how எப்படி ஒரு வேர்டிங்க ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்துறதுன்னா இப்படிதான். எப்படி அடிக்கடி லைக் யூ நீட் டு ஃப்ளோ த்ரூ தட் ப்ராப்ளம். tangent of the slope of the tangent அப்படின்னு சொன்ன உடனே நான் dy by dx ன்னு எழுதுனேன். should be thorough with this concept. ஓகேவா? so I think that's all for this. நம்ம அடுத்து homogeneous equations குள்ள போனா, now homogeneous equations why should we need பாத்தீங்கன்னா let's see some function is f of x, y அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனோட டிகிரி பாத்தீங்கன்னா it can be anything like x cube plus y power 6 plus x cube into y power 7 இப்படி போய்கிட்டே இருக்கு. பட் let's see அந்த ஈக்குவேஷன்ல இருக்க எல்லாத்தோட டிகிரி which is mathematical written as lambda x, lambda y equal to
லாம்டா ஃபுல்லாத்தி காமன் எடுத்து எக்ஸ் கமா ஒய்னு எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா lambda power simply not lambda, some lambda per n, which will be called homogeneous equation. இது ஏன் இவ்வளவு ஃபேமஸ்னா என்னால எக்ஸ் எக்ஸ் ஒய் தனியா பிரிச்சிருக்க முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா dy by dx equal to x square plus y square divided by xy ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல என்னால பியூரா dy by dx x y ன்னு பிரிச்செடுக்க முடியுமா? நியூமரேட்டர்லயே சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யா இருக்கு, டினாமினேட்டர்ல ப்ராடக்டா இருக்கு. அப்கோர்ஸ் யூ கேன் டேக் ஒய் அவுட், பட் நியூமரேட்டர்ல ஒரு ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கா, இது என்னால பிரிக்க முடியாது. பட் ஐ கேன் டூ சம் அதர் திங். ஹோல் ஈக்குவேஷன் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ண முடியுமா? ஓகே, பண்ணா என்ன நடக்கும் பார்ப்போம். dy by dx equal to 1 plus y by x the whole square, right? Divided by வெறும் y by x. Can you see? ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா? y by xங்கிற ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு மாத்த முடிஞ்சுச்சு என்னால. x yங்கிறது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ y by xங்கிறது ஒரே ஒரு வேரியபிள் தானே. y எந்த வேல்யூ வேணா இருக்கட்டும், x எந்த வேல்யூ வேணா இருக்கட்டும். நான் என்னால பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, என்னால t ஈக்குவல் டு y by x சப்ஸ்டிட் பண்ண முடியும். பிகாஸ் y by xங்கிறது மட்டும்தான் LHSல இருக்கு. ஸோ என்னால ஃபைனலா என்ன சொல்ல முடியும்? சம் dt by dx. அஃப்கோர்ஸ் வெறும் dt by dx வராது, இங்க இன்னொரு டேர்ம் வரும். அது என்னன்னு பார்ப்போம். dt by dx equal to 1 plus t square divided by t, which means that ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான். வேரியபிள் செப்பரபிள்லே சிம்பிளஸ்ட் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள்னா எக்ஸ் தனியா ஒய் தனியா பிரிச்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல வெறும் by y means saying t, வெறும் t மட்டும்தான் இருக்கு, which means that the most simplest possible கிடைச்சிருச்சு. ஸோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, யூ கேன் செப்பரேட் ஒன் வேரியபிள் என்டையர்லி. அதாவது ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது ஒரு வேரியபிளா சிம்பிளா மாத்த முடியும், பிகாஸ் அதோட டிகிரி சேம். சம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். 4x plus 6y plus 5, இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 1, 5 ஓட டிகிரி 0. நாட் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தாலே எல்லாம் சொல்ல முடியும். xy டிகிரி 2, x cube y cube டிகிரி 3. ஃபர்ஸ்ட் dy by dx க்கு மாத்திடுங்க, பிகாஸ் அதுதான் சிம்பிள். இப்படி பண்ணக்கூடாது, பட் இந்த இடத்துல 4ன்னு ஒரு தனியா இருந்ததுனால நான் டைரக்டா பண்ணிட்டேன். பட் இட் ஷுடன்ட் பி டன் லைக் தட். dy by dx வந்து xy divided by x cube plus y cube. இதோட டிகிரி என்னது? 2. இதோட டிகிரி 3. ஓ, ரெண்டு வேற வேற ஹோமோஜீனியஸ் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல. கேன் யூ செப்பரேட் ஒன் டேர்ம்? x கியூப்னு தனியா எடுத்தனா வாட் யூ வில் கெட்? y by x cube, அந்த மேல y by x square. ஸ்டில் இட் இஸ் a மேல இருக்க ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. தட்ஸ் வாட் ஹோமோஜீனியஸ் மீன். இதை போட்டா சப்ஸ்டிட் ஆகுதா? of course yes. you will get lambda power 4 lambda square மேல கீழே lambda cube. so finally 1 by lambda ன்னு கிடைக்கும். so this is what homogeneous differential equation means. now இங்க பாருங்க, இதோட டிஃபரன்ஷியல், இதோட ஆர்டர், இதோட டிகிரி என்ன? 3, இதோட டிகிரி 2. ஸ்டார்டிங்கே நாட் ஈக்குவல், லீவ் இட். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அட்டும். இதோட டிகிரி 2, வாவ். இதோட டிகிரி 2, ஓகே. இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 2. ஒரு ஹோல் ஈக்குவேஷன்ல எல்லாத்தோட டிகிரி 2வா? ஹோமோஜீனியஸ். ஸோ திஸ் ஹவ் திஸ் ஒர்க்ஸ். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல அது ஹோமோஜீனியஸான்னு பாருங்க. ஹோமோஜீனியஸான்னு பார்த்துட்டா the next step you should do. இப்ப ஒரு ஹோமோஜீனியஸான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும். போறோம்னா இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். you have to make either a function of, இதோட இந்த ஹோல் நோட்டோட மீனிங் என்னன்னா, you should either make a function of y by x or a function of x by y. பிகாஸ் இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு ஹோல் வேரியபிளையும் நான் கேன்சல் பண்ண முடியும். எக்ஸ் கமா ஒய்ங்கிற ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறது என்னால ஒய் பை எக்ஸ்ன்னு மாத்தினோம்னா இட் வில் பி சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நவ் மறுபடியும் நான் சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் பை ஒய் இல்லை ஏதாச்சும் ஒன்று இன்னொரு ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே ரெண்டு விஷயத்தை கால்குலேட் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் மாத்திருக்கணும். ஆல்சோ யூ ஹேவ் டு சேஞ்ச் தட் டிஃபரன்ஷியல் டேர்ம் ஆல்சோ. நவ் லெட்ஸ் சே y by x வந்து நான் v ன்னு எடுத்துக்கிறேன். v தான் ஹோமோஜீனியஸோட லைக் கன்வென்ஷன் மாதிரி y equal to vx. எனக்கு dy by
டேர்ம் இருக்கா அதை வந்து எப்படியாச்சும் v டேர்முக்கு மாற்றிக்கணும். அதனால dy by dx ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். you will get dy by dx equal to uv method v into 1 x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus x into v டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx. ஓகேவா? ஸோ நவ் இதை வந்து dy by dx equal to சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். if you substitute you will get equal to f of y by x ல so it can be v also நான் ஞாபகம் it can be function of x also because நம்ம y, xங்கிறது v, x தான் மாத்திருக்கோம். ஒன்னே ஒன்று பண்ணியிருக்கோம் லைக் v வந்து x ஆலே டிபெண்ட் ஆகிருக்க மாதிரி பண்ணிட்டோம். பட் தட் டசன்ட் மேட்டர். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்கோம்னா x, yங்கிற ரெண்டு வேரியபிளை v, xன்னு மாத்திருக்கோம். வேர் v is y by x. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். இதான் ஹோமோஜினியஸ் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணுங்க. லெட்ஸ் டூ அ கொஸ்டின். ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கொஸ்டின். ஷோ தட் த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஃபார் விச் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஸ்லோப் dy by dx dy by dx is என்ன சொல்லியிருக்காங்க x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2xy. ஓகேவா? ஸோ திஸ் வாட் கொடுத்துருக்காங்க. இதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது மூலமா என்ன ப்ரூவ் பண்ணணும்னா x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு cx ப்ரூவ் பண்ணணும். லெட்ஸ் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி சி முதல்ல இது வேரியபிள்ஸ் ப்ராப்ளம் பாருங்க. x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சம்ல இருக்கு, நாட் அட் ஆல், யூ கேனாட் டூ இட். அடுத்து ஹோமோஜினியஸ் பாருங்க. எக்ஸோட பவர் 2 ஒயோட பவர் 2 வெரி குட். டினாமினேட்டர்ல ப்ராடக்ட்ல இருக்கு which is part 2 சூப்பர். ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட், யூ கேன் யூஸ் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ ஆல்வேஸ் லைக் y by x, ஏன்னா அப்போ dy by dx கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கு. ஸோ லெட் மீ டூ y by x ஈவன் RHSல இருக்கிறத x ஸ்கொயரால டிவைட் பண்ணிக்கிறேன். you will get 1 plus y by x the whole square divided 2 into y by x, right? Yeah. Now substitute y equal to vx. y equal to vx and substitute பண்ணா you will get dy by dx is v into 1 plus x into dv by dx. I would recommend you to remember this because homogeneously எந்த வெரைட்டி வந்தாலும் இதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் dx by dy யூஸ் பண்ணுவோம், பட் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ சப்ஸ்டியூட் ரெண்டு பக்கமும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இட்ஸ் v plus x dv by dx equal to 1 plus v square divided by 2v. v அந்த பக்கம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get x dv by dx equal to 1 minus v square by 2v. எப்படி RHSல இருக்கிறது வெறும் பியூர் v தான், LHSல x இருக்கு. சிம்பிள் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. you will get 2v dv divided by 1 minus v equal to dx by x. இதுக்கு இங்க என்ன சார் அப்ளை பண்ணணும்? ஞாபகம் இருக்கு, லைக் a plus b into denominator differentiation-ஆ? நோ, நல்லா கவனிங்க. 1 minus v square டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? minus 2v. பட் 2v இருக்கு, சிம்பிள், ரெண்டு பக்கம் ஒரு மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ். ஸோ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமினேட்டர் கிடைக்குது. என்னது? dx is simply dt by t equal to minus dx by x. கரெக்டா? ஸோ dt by t is ln of t which is ln of 1 minus v square equal to minus ln x plus c, which implies that x அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா it is ln of x plus ln of 1 minus v square which is ln of x into 1 minus v square equal to c. Exponential எடுத்தோம்னா you will get x into ஃபைனல் ஆன்சர் வந்து x, y தான் இருக்கணும். அதனால மறுபடியும் 1 minus y square by x square equal to some c ln of this equal to c னா இது வந்து some c dash வேற ஒரு கான்ஸ்டன்ட். so which is x square minus y square divided by x. இந்த x இந்த x squareல இருக்க ஒரு x கேன்சல் ஆயிரும், which is c dash. implies that x square minus y square is c dash into x. so இப்படிதான் ஒரு homogeneous equation சால்வ் பண்ணணும். ஓகேவா? I hope you would have understood this. Let's do another question. See, இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா they have blindly given cos of y by x, sin of y by x, sin of y by x, cos of y by x. y by x அப்படிங்கிற குவான்டிட்டி ஜஸ்ட் லிட்டரலி கிவன், கொஸ்டின்ல அப்படியே ட்ரிக் கொடுத்துட்டாங்க. ஸோ
ஒரு ஸ்டூடெண்டா இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுது, சப்ஸ்டிட் y ஈக்குவல் டு vx, பிகாஸ் y பை எக்ஸ்ங்கிறது டிஃபரன்ஷியேட் சப்ஸ்டிட் y ஈக்குவல் டு vx, பிகாஸ் அந்த y பை எக்ஸ் ஒரு வேரியபிளா மாத்திரோம்னா இட் வுட் பி சிம்பிள். அதுக்கு முன்னாடி ஃபைண்ட் dy பை dx, பிகாஸ் y ஈக்குவல் டு vx பண்ண போது நம்ம dy பை dx தான் கண்டுபிடிச்சோம், which will be equal to, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். let me try once, let me write once again. dy by dx வந்து v plus x dy by dx, இப்படிதான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். வெறும் dx மட்டும் கண்டுபிடிக்கல, வெறும் dy க்கு மட்டும் கண்டுபிடிக்கல. அதனால dy by dx வந்து தனி எழுதிக்கிறேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசிக்கலி dy by dx வந்து y sin of y by x, sorry, which is y sin y by x y, sorry, y cos of plus y sin of y by x divided by y sin of into y. There's a multiplication by y also, right? y ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இங்க டினாமினேட்டர்ல y sin y by x minus x of cos y by x into x. அஃப்கோர்ஸ் முதல்ல நீங்க வந்து இத வேரியபிள் செப்பரபிளான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். பட் sin of y by x இருக்கு, யூ கேனாட் செப்பரேட் திஸ் வேரியபிள் அட் ஆல். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். dy by dx வந்து என்னது, v plus x dv by dx equal to, இப்போ டவுட் வரும் எனக்கு, இது எக்ஸ்ல சாரி எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு, எப்படி சப்ஸ்டிட் பண்றது? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒய் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸ் கமா வின்னு தான் வச்சிருக்கோம். எக்ஸ் எக்ஸாவே இருந்துட்டு போகுது. ஸோ எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஒய் பை எக்ஸ்ங்கிறத விட ஒய் ஈக்குவல் டு ஒய் வி எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்றது மேல். அஃப்கோர்ஸ் போத் ஆர் சேம் தான். அது இன்னொரு வே ஆஃப் ரெப்ரசன்ட். ஸோ யூ வில் ரைட் எக்ஸ் காஸ் வி பிளஸ் விஎக்ஸ், ரைட், into sin of v into once again vx divided by vx sin v minus x cos v into x. So இந்த x cancel ஆயிரும். இந்த டினாமினேட்டர்ல x காமன் எடுத்தோம்னா you will get once again ஒரு x cancel ஆயிருக்கு. ஃபைனல் ஆன்சர் v உள்ள எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். v cos v plus v square sin v cos v divided by v sin v minus cos v. ஓகேவா? ஸோ now purely simple, because இன்னொரு v இங்க சப்ராக்ட் பண்ணிக்கணும், அதை மறந்துடாதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் மறந்துடுவேன். x dv by dx is you subtract it out, v cos v plus v square sin v minus v once again v square sin v plus v cos v. ஒரிஜினலாக என்ன பண்ணியிருக்கோம்னா இப்படி பண்ணிடணும், மைனஸ் ஆஃப் திஸ். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், டிவைடட் பை வி சைன் வி மைனஸ் காஸ். ஓகேவா? நவ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் 2v cos v divided by v sin v minus cos v. Simplest, once again most simplified answer. dv by dx தான் நம்மளோட வேரியபிள். x ஃபுல்லா ஒரு பக்கம் இருக்கு, v ஃபுல்லா ஒரு பக்கம். simplify further. இந்த பாயிண்ட்ல வேரியபிள் செப்பரபிள் மாதிரி தான். now take all v's to one side, v sin v minus cos v divided by வெறும் v cos v மட்டும் கொண்டு வந்துடுறேன். x அந்த சைடு வச்சு 2 அந்த சைடு வச்சுக்கிறேன். 2 dx by x dv வரும். now denominator simplified தான் இருக்கு. ஸோ டினாமினேட்டர் சிம்பிளிஃபைடா இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் முதல்ல சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்டகிரேஷன் சொல்லியிருப்பேன், டினாமினேட்டர் இஸ் அ ப்ராப்ளம் இன் இன்டகிரல். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர்ல எப்படியே சிம்பிளிஃபை பண்ண பார்க்கணும். இந்த இடத்துல டினாமினேட்டர் சிம்பிளிஃபைல இருக்கனால யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங், ஜஸ்ட் separate it out. You will get v sin v by v cos v, which is tan v
dv minus cos v by v cos v is 1 by v dv equal to 2 dx by x. Just integrate it out. Tan v integrate பண்ணா என்ன, which is sin v by cos v 18 substitute பண்ணீங்கன்னா you will get sin v as minus dt. I suppose you remember this. Ln of secant v, ln of secant v minus ln of v equal to 2 ln of x plus c. Wow, full of most of v logarithms இருந்துச்சு. ஸோ எல்லா லாகரிதமும் ஒரு பக்கம் எடுத்து போயிட்டோம்னா you will get ln of secant v divided by v, because ln a minus ln v வந்து ln of a by b minus 2 ln x. 2 ln x எப்படி எழுதிக்கலாம், ln of x square எழுதிக்கலாம், because ln of a power b வந்து b ln a, which will be equal to c. Once again subtraction இருக்கனால divide பண்ணிடலாம். You will get ln of secant v secant of v divided by x square v equal to some constant. Now exponentiation ரெண்டு பக்கம் எடுத்தீங்கன்னா you will get secant of v is there, v is nothing but y by x divided by மறுபடியும் இங்க v by x, v equal to y by x ன்னு substitute பண்ணீங்கன்னா you will get xy equal to some constant. This is what answer is. Okay வா? So yeah, basically homogeneous வந்து first making either x by y or y by x, after that doing variable separable. This is what homogeneous solutions is. So I hope you would have understood. Let's go to linear differential equation. Yeah, linear differential equation. This is some important thing. See, dy by dx plus py equal to q இந்த ஃபார்முலா. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரே ஒரு y இல்ல ஒரே ஒரு x இருந்துச்சுன்னா you should use linear differential equation. Because linear differential equation வந்து it just என்ன சொல்ல, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கண்டிஷன். நம்ம ஹோமோஜினியஸ் கூட ஒரு வேரியபிளை நெக்லெக்ட் பண்றதுனால கிடைக்கும்னு சொல்லலாம். பட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு y மட்டும் இருந்துச்சு, பட் அது எக்ஸோட மிக்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை இல்லாம கூட இருக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா dy by dx plus py equal to q இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா யூ நீட் டு டூ லைக், இது ஒரு ஸ்டெப் மாதிரி. எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் e பவர் இன்டெகிரல் yக்கு பக்கத்துல இருக்கிறது p dx. நான் சொல்றது வந்து எப்பவுமே y காமன் வச்சு பண்றேன், பட் மறுபடியும் சொல்றதுதான் dy by dx மட்டும் இருக்குன்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்சோ ஹேவ் dx by dy. ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா px equal to q, அதாவது ஒரே ஒரு x இருந்துச்சுன்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும், e பவர் இன்டெகிரல் p dy. எந்த எந்த ஒரு இன்டெகிரண்ட் மைனரா இருக்கும் dy இருக்குது, அதாவது எதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அதுதான் p பக்கத்தில் இருக்கணும். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் integral p dy or p dx. ஓகேவா? ஸோ நவ் ஃபைனல் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், ஆர் லைக் y இன்டூ இன்டெகிரல் ஃபேக்டர். அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்றேன், இந்த ஈக்குவேஷன் y இன்டூ இன்டெகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் q இன்டூ இன்டெகிரல் ஃபேக்டர் இன்டூ dx plus c. This is how the answer will be looking. ஸோ குழப்பம் வேணாம், let me just இதை ஒரு ப்ராப்ளம் மூலியமா சொல்லி காமிச்சேன்னா ஐ ஹோப் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட். இதே தான் எக்ஸுக்கு மறுபடியும் என்னது x இன்டூ இன்டெகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் q இன்டூ இன்டெகிரல் ஃபேக்டர் இன்டூ dy பிளஸ் c. இந்த இடத்துல y, பிகாஸ் dx by dy இருந்துச்சு, ஒரே எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு y டேர்ம், ஒரே இல்லாட்டி ஒரே ஒரு x டேர்ம் இருந்துச்சுன்னா you should apply this formula. ஓகேவா? Let's just do this question. Tan inverse of y, once again tan inverse of y minus x dy equal to 1 plus y square dx. See carefully, 1 plus y square tan inverse y x. எத்தனை x வேரியபிள் இருக்கு? x வேரியபிள் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்
லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்ப மறுபடியும் பாருங்க, ஒய் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருந்தா காமன் கன்வென்ஷன் ஆஃப் dy by dx யூஸ் பண்ணணும். ஆனா எக்ஸ் தான் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஷுட் யூஸ் dx by dy. ஸோ dx by dy will be இந்த சைடு எடுத்து போட்டோம்னா you will get tan y divided by 1 plus y square minus x by 1 plus y square. So it is nothing but dx by dy plus x by 1 plus y square equal to tan inverse y by 1 plus y square. So ஒரே ஒரு x term இருக்க மாதிரி இருக்கா. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல மேஜர் பார்ட் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபை பண்ண பிறகு டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். Integrating factor is e power integral p dy, right? So e power integral dy by 1 plus y square, right? So now integrating factor என்னது? dy by 1 plus y square integrate பண்ணா என்ன கிடைக்கும்? You will get e power tan inverse of y, right? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Just plus c எல்லாம் அப்ளை பண்ண வேணாம். integrating factor you don't need to add any constant. Now let's just go integrating factor கண்டுபிடிச்சாச்சு. The solution will be x into integral factor equal to q into integrating factor into dy plus c. இந்த term நான் கண்டுபிடிக்கலையா, இது ஒரு integral மாதிரி. So q is nothing but tan inverse of y by 1 plus y square e power tan inverse y dy. Now if you closely observe, ஏதாச்சும் தெரியுதா? tan inverse y வந்து e பவர்லயும் இருக்கு, பக்கத்துல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, and you have 1 plus y square. Tan inverse differentiate பண்ணா you will get 1 plus y square, 1 plus x square or 1 plus y square depending on the variable. என்னது? Substitution. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா வர ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் ஒரு இன்டெகிரல்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா this, which means that you will get the second term is, let's say 2. So 2 will be integral tan inverse வந்து t ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். So let's substitute t equal to tan inverse of y, which implies dt is dy by 1 plus y square. So if you substitute, you will get t into e power t into dt. Now what? T into e power t, some algebraic function. Algebraic function ஒரு ப்ராடக்ட்ல இன்னொரு ஃபங்க்ஷன் கூட வந்தாலே uv rule. I hope, I sincerely hope you remember. So u எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். என்ன ட்ரிக்? ஐலேட். ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் trigonometric functions, அடுத்து logarithmic functions, அடுத்து algebraic functions, அடுத்து trigonometric functions, லாஸ்டா தான் exponential function. ஸோ இங்க எதை யூன்னு எடுத்துக்கணும்? u equal to t and dv equal to e power t, which will imply v equal to just e power t. Okay ba? Now let's just substitute. U answer u dv is uv minus integral v du. So let's find du is dt. Okay ba? Simply dt. Now substitute this, you will get t e power t minus integral e power t dt. So final answer is t e power t minus e power t. If you substitute, you will get x into e power tan inverse of y equal to t, which is, what is t? Tan inverse y, right? Tan inverse y. அதில் இந்த e power t காமன் எடுத்தா you will get t minus 1 into e power tan inverse y plus. This is what the final solution is. Okay ba? So லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா ஒரே ஒரு எக்ஸ் இல்ல ஒரே ஒரு ஒய் டேர்ம் இருந்துச்சுன்னா you should use this linear differential equation. Linear differential equation or approach, find that integrating factor is nothing but e power integral p dx or p dy depending on x or y, அப்புறம் y into integrating factor or x into integrating factor equal to integral q into integrating factor into dx or dy plus, that's all.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் வாட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மீன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அந்த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி சில கொஷின்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். let me just try some exact differential JEE questions. So yeah, I suppose let me take a pen. A question. Find solution of y dx minus x dy plus 3x square y square e power x cube dx equal to 0. Now இப்படி ஒரு series of equations கொடுத்தாங்கன்னா, நிறைய dy நிறைய dx கொடுத்தாங்கன்னா, it's of no use like substituting dy by dx கண்டுபிடிச்சு அது ஹோமோஜினியஸா வேரியபிள் செப்பரேட் லெவலான்னு பார்க்கக்கூடாது. யூஸ் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்ஸ், அதான் அதோட இம்பார்ட்டன்ட். நவ் சி, நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, y dx minus x dy. let me go back to that slide. என்னது y dx minus y by y square வந்து d of x by y. so you need to find எப்படியாச்சும் y square denominatorல வந்துச்சுன்னா it will become an exact differential. அப்ப இந்த கொஸ்டின்ல பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், யூ ஷுட் சப்ஸ்டிட்யூட் எப்படியாச்சும் y square denominatorல கொண்டு வர பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லா எக்ஸ்ட்ரா மட்டும்தான் இருக்கு, எக்ஸப்ட் திஸ் y square. this is in need of y square, this in it does not need y square. so whole equation நம்ம y square ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா, because y square cannot be 0 obviously. அதனால y square ஆல் if you divide you will get y equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்களேன், இது 0 ஆயிரும். dy of course 0, 3x square y square of course 0. so 0 equal to 0, it's not a valid solution. so y வந்து not cannot be 0. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get y dx minus x dy by y square plus 3x square e power x cube dx equal to 0. this is nothing but d of x by y, wow, plus 3x square e power x cube dx equal to 0. now you can integrate இதை இன்டெகிரேட் பண்ணுவோம், இதை இன்டெகிரேட் பண்ணுவோம், பிகாஸ் இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். இந்த ஃபங்க்ஷன் பியூர்லி எக்ஸ் வேரியபிளா இருக்கு. if you integrate d of x by y, it is simple. if you integrate dz is sz, right? so d of x by y is just x by y plus இதை இன்டெகிரேட் பண்றது கஷ்டமா, see e power x cube இருக்கு, இங்க 3x square dx. examiner has given everything. x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square, x square னு கொடுத்தாலே you should find, but 3x square கொடுத்துறாங்க, which means that x cube t னு எடுத்தீங்கன்னா you will get e power t, t is x cube, right? which means dt is 3x square dx. so e power t dt equal to 0. we substitute, we will get x by e பண்ணீங்கன்னா which is e power t. so e power x cube equal to 0. okay வா? so that's all the solution is x by y plus e power x cube equal to c, or it can either be a constant either. now another question, x dy equal to y into dx plus y dy. once again you see it is x dy. let's just once again பாத்தீங்கன்னா x dy equal to y dx உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ, y square dy. இங்க பாத்தீங்கன்னா y square dy எல்லாம் ஒரே வேரியபிள் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம். மிச்சம் இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். x into dy equal to y into dx இருக்கு. ஏதாச்சும் பண்ணுமா, இந்த ரெண்டுத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்துப்போம். dy minus y dx equal to y square dy. once again the same thing. I think I need a page. just a second, I will add some slide. yeah, so if you do y dx minus x dy
or no x dy, right? So x dy minus y dx equal to y square dy you are getting. நமக்கு தெரியும் y dx minus x dy by y square வந்து ஒரு exact differential, which means நெகட்டிவும் ஒரு exact differential but with the sign inside. இப்போ y square ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணீங்கன்னா you will get x dy minus y dx divided by y square equal to dy. இது என்னது? Minus of d of x by y, right? Equal to dy. ரெண்டு பக்கமும் ஒரு simple d terms இருக்கு. If you integrate, you will get minus x by y equal to y plus c. So that's all. அப்புறம் கொஸ்டின்ஸ்ல இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is y of 1 is, so let's just see, இது ஒரு கொஸ்டின் 1 சால்வ் பண்றது. கொஸ்டின் 2 வந்து இது, this solve this with y of 1 equal to something and y of minus 3 is என்னன்னு கேட்டிருக்காங்க. y of 1 வந்து 1 ன்னு சொல்லிட்டாங்க. So let's substitute y equal to 1 and x equal to 1. If you substitute that, you will get minus 1 by 1 equal to 1 plus c, which implies c is minus 2. Okay va? If I substitute பண்ணி you will get minus x by y equal to y minus 2. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா y of minus 3 என்னன்னு கேட்குறாங்க, right? Just substitute x equal to minus 3, right? You will get 3 by y equal to y minus 2. y ஆல multiply பண்ணி you will get y square minus 2y minus 3 equal to 0, which implies y minus 3 into y plus 1 equal to 0, I suppose. So either y equal to 3 or y equal to minus 2. This is the answer. So இதான் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் படி. இப்போ வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, ஆர் எப்படி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு திஸ்ன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, லைக் தட். ஓகேவா? ஸோ நவ் ஒன் மோர் கொஸ்டின் ஐ திங்க் வில் கேன் டூ. Yeah, that's my guess. Yeah, over here. The question is y dx plus x square y into dy equal to 0. Find solution of it. Solution of y dx plus x square y into dy equal to 0. இந்த மாதிரி பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மலாகவே பார்ப்போம். ஹோமோஜினஸா செக் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நாட் வேரியபிள் செப்பரபிள் பிகாஸ் எக்ஸ் இன்டு ஒய்ன்னு இருக்கு. ஹோமோஜினஸா இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 2. ஒரு ஒய் மட்டும் இல்லை, ஒரு எக்ஸும் இல்லை. ஸோ நெய்தர் ஆஃப் த 3 அப்ளை பண்ண, மூணுத்தையும் அப்ளை பண்ணக்கூடாது. ஷுட் யூஸ் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். y dx dy உள்ள மல்டிப்ளை பண்ணா you will get x dy plus x square y dy equal to 0, right? So now இது எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா? y dx plus x dy, simple thing, d of xy, which will be equal to minus x square y dy, right? Okay, இப்போ பாத்தீங்கன்னா போன கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. y x by y னா வெறும் d of x by y மட்டும் இருக்கும். இந்த கொஸ்டின்ல ஜஸ்ட் சிம்பிள் x square y இருக்கு, ஆனா எனக்கு y மட்டும்தான் வேணும். இந்த இடத்துல xy வந்து புது வேரியபிளா மாறிச்சா, ஸோ இங்க இருக்க ஒரு xy நான் இந்த இடத்துக்கு எடுத்து போய்க்கலாம். I have the right to do it because xy தான் இப்போ நியூ வேரியபிள். வேரியபிள்ஸ் அப்புறம்னா ரெண்டு வேரியபிளா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ என்னோட வேரியபிள்ஸ்னா xy இல்ல y. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் நான் என்ன எழுதிக்கலாம், xy இன்டூ ஒய்ன்னு எழுதிக்கலாமா, dy. ஸோ இந்த xy நான் இங்க கொண்டு போயிட்டேன்னா என்ன கிடைக்கும், d of xy divided by xy which is equal to minus y dy. Integrated, you will get it's dt by t, which implies ln of xy equal to minus y square by 2 plus c. So that's all the solution is. So that's all for today. I hope you would have understood all things because differential equation is highly important. நீங்க பிசிக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் லைக் எஸ்ஹெச்எம்லாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி தான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின்லி திஸ் எப்படி ஒரு கண்டிஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றுறது, அப்புறம் 3 types ஆஃப் திஸ், அப்புறம் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்,
இதெல்லாம் தான் இதோட மெயின் கோர்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ would have understood it. Thank you. Sir, hello sir. Yeah, I'm done. Thank you.